அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட்டணி வச்சுப்பாங்களா, அப்படி கூட்டணி வச்சுட்டா தாவேக்காவை தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஐ டேட்டா. அது மட்டும் இல்லை, இதனால நான் வந்து இந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ண அந்த பார்ட்டி எதுக்கு அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு என்னால் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அந்த சொல்யூஷன் கொடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்காக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு election 2006 votes. ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேட்டா வந்துச்சு. இப்போ இந்த டேட்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து 107 சீட் ஜெயிச்சிருக்கு. அதாவது எந்தவித கூட்டணி கட்சி இல்லாமல் ஜெயிச்சிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 59 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கு. அதாவது 59 சீட்ஸ்ங்கிறது ஓவராலான சீட்ஸ். அதே மாதிரி ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 46 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது இப்போதைக்கான டேட்டா. ஓகேங்களா? இப்போ சொல்றேன், இது வந்து ஏஐ டேட்டா, எக்ஸாக்ட் டேட்டா எனக்கு தெரியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து டிவிகே பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ரெண்டு டைப் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பீட்ஸ் டிவிகே votes. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து டிவிகே வந்து 108 சீட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 46, டிஎம்கே பார்த்தீங்கன்னா 59 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் ரெண்டு பேர் சேர்த்தா கூட 104 105 சீட்ஸ் அவங்களால ஜெயிக்க முடியும். ஆனால் டிவிகே விட இவங்க பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஸோ இப்போ என்ன என்னுடைய சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே உடைய தலைவரான விஜய் வந்து இன்னும் கூட்டணி சேர்க்கணும், கூட்டணிக்கு அழைப்பு விடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ என்னன்னா டிஎம்கே தான் வரும் நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து டிவிகே வந்துச்சு. இது வந்து நம்ம தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனையாக இருந்துச்சு. ஸோ அது நடந்த மாதிரி இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ டிவிகே ஓட்ட பீட் பண்ணுறதுக்கு கூட சரி நடக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கூட இந்த சூழ்ச்சியை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே, இப்போ நான் சொல்ல சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவிகே அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சளவுக்கு டிவிகே ஷேர் பண்ணுங்க, டிவிகே தொண்டர்கள் ஷேர் பண்ணுங்க, டிவிகே பார்ட்டிக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை எனக்கு பழைய ஆட்சி, அதாவது டிஎம்கே ஆட்சிலாம் வேணும்னு நினைக்கிறவங்க டிஎம்கே ஷேர் பண்ணுங்க, ஏடிஎம்கே ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட சொல்யூஷன். நான் என்னுடைய ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் வரவங்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதா, எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதா ஒரு பொதுஜனத்துடைய எண்ணம். ஓகேங்களா? இவங்களுக்கு கம்மியாக பண்ணிட்டு அவங்களுக்கு அதிகமாக பண்ணுறதுல இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் ஒரு அரசியல்வாதியோட உண்மையான வெற்றி. ஸோ ஜாக்கிரதையாக இருக்க. இந்த ஓட்டை பீட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இது முடிஞ்சளவுக்கு டிவிக்கு எதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட சொல்யூஷன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.